வணக்கம். நாளிதழ் அகமதாபாத் விமான விபத்தை பற்றிய சர்ச்சை ஸ்டில் போய்கொண்டே இருந்தாலும் பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு, அதாவது இந்த விமான விபத்து 12ஆம் தேதி நடந்திருந்தது. இந்த விமான விபத்துக்கு அடுத்த நாள் பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துடும். உண்மையிலே எதனால இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த டைம்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் நேற்று நான் வீடியோவில் ஷேர் பண்ணேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த பிளாக் பாக்ஸை இந்தியாவுள்ள இதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க இயலாது, டேட்டாவெல்லாம் எடுக்க இயலாது. இதனால இந்த பிளாக் பாக்ஸ் இந்தியாவுல இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்படுது. ஸோ அதுக்கு பிறகுதான் இந்த டீட்டெயில் எல்லாம் வெளிவருன்னு சொல்லி பண்றது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆயிருந்தது இந்த பிளாஸ்டால. ஆனா இந்த பிளாக் பாக்ஸை பத்தி நிறைய பேர் சொல்ற விஷயம், அல்லது நானும் கூட வீடியோ போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 1100 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பத்தை தாங்கக்கூடியது. புவியீர்ப்பு விசையில 3400 மடங்கு புவியீர்ப்பு விசை கொடுத்தாலும் இந்த பிளாக் பாக்ஸ் உடையாது. டைட்டானியத்தால செய்யப்பட்டிருக்கும். இதை தாண்டி இந்த தீயால கூட சேதமாக்கப்படாத அளவுக்கு இந்த பிளாக் பாக்ஸ் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளவு சேஃப்டியா இருக்கிற இந்த பாக்ஸ் எப்படி உடைஞ்சது, சேதமாக்கப்பட்ட ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தாலும், இந்த கேள்வியை தாண்டி இந்த பிளாக் பாக்ஸ் அனுப்பப்பட்டு ஒரு மாத டைம், கிட்டத்தட்ட ஒரு மாத டைமுக்கு பிறகுதான் பிளாக் பாக்ஸ்ல என்னென்ன நடந்திருக்குது, இந்த பிளைட் எப்படி பிளாஸ்ட் ஆயிருக்குது, இந்த விபத்துக்கு என்னென்ன காரணம், ஸோ அப்படி விஷயங்கள்லாம் தெரிய வரும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எக்ஸ்பர்ட் ஆன விமானிகளால சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனா இந்த ஒரு மாத கெடுன்றது 2 வருடங்களை கூட நீடிக்கலாம். அந்த பிளாக் பாக்ஸ் எந்த அளவுக்கு சேதமாயிருக்குது என்றதை பொறுத்து தான் டீகோட் பண்ணி இந்த விமான விபத்தை பற்றிய விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு சில டைம்ல சேதமாகி இருந்தா, ரொம்பவே சேதமாக இருந்தா, இந்த பிளாக் பாக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது தெரியாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் போட்ட 2 நாளுக்கு மேல் போட்ட வீடியோல நிறைய பேரால சொல்லப்படுற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த விபத்துல இருந்து தப்பி வந்த விஸ்வஸ்குமார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரால தான் இந்த விபத்தை ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி நிறைய பேருடைய கருத்து இருக்குது. இது தப்பான ஒரு விஷயம் இல்லை. நிறைய பேர் உயிர் பிழைச்சுவார் அவர்ல கம்ப்ளைண்ட் பண்றது, இது எல்லாமே மக்களுடைய ஒரு யூகம். ஏன்னா இது வரைக்குமே எதனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருமே இந்த 274 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த 274 பேர் யாருன்னு சொல்லி நான் டீட்டெயிலா ஏற்கனவே போட்ட வீடியோல தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை விட்டு நான் தொடர்ந்து இந்த வீடியோவை விளங்கப்படுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த 274 பேர் இறந்ததும் உலகத்திலே ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய உறவினர்கள் யாரோ ஒருத்தர் தான் இறந்து போயிருக்காங்கன்ற அளவுக்கு தீவிரமா இந்த விஷயத்தை ஆராய்றதாதான் எல்லாருமே அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க. இது எல்லாமே 100% கன்ஃபார்மான விஷயங்கள் இல்லை. பட் அவங்க சொல்றதுலயும் ஒரு சில விஷயங்கள் அல்லது ஒரு சில நியாயங்கள் இருக்கிறதுக்கான வீடியோ ஆதாரங்களும் வெளியிடப்பட்டிருக்குது. நான் இந்த வீடியோ பிளே பண்ற பாருங்க. இந்த ஒரு வீடியோவை பார்த்து தான் நிறைய பேர் நான் போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணினாங்க. அந்த கமெண்டையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த விஸ்வஸ்குமார் பாத்தீங்கன்னு சொன்னால் 242 பேர் பயணம் செஞ்ச இந்த விமானத்துல இவரும் ஒரு பயணத்தை மேற்கொண்ட ஒருத்தர், இந்த அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போறதுக்கு. ஆனா இவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக தப்பி இருந்தாரு. ஆனா இவர் விழுந்த இடத்துல இருந்து அல்ல இந்த விமானம் வெடிச்ச இடத்துல இருந்து இவர் வந்தார் என்று சொல்லப்பட்ட வீடியோவை தாண்டி இந்த வீடியோல இவர் வேறொரு இடத்துல இருந்து அந்த விமானம் விபத்து நடைபெற்ற அந்த ஹாஸ்டல் பில்டிங் பக்கத்துல போய் வர ஒரு வீடியோ ஷேர் ஆகுது. இது உண்மையிலே ட்ரூவா இல்லையான்றது ஆராயப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு ஃபேக் வீடியோ கூட இருக்கலாம். எகைன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னால், இவர் அந்த ஹாஸ்டல் விபத்து நடந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸுக்கு போகும்போது அவர் விழுந்து அந்த காலில் வலி இருக்கிற மாதிரி வீடியோ வருது. இந்த 2 வீடியோவை பார்த்து தான் மக்களால சொல்லப்படுற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு நபர்களால பேசப்படுற விஷயம், இந்த விபத்து இவரால் தான் நடந்திருக்கும்னு சொல்லி எதுவுமே நம்ம ஆராயாம உண்மை தெரியாம கதைக்க கூடாது. ஒருவேளை இவரால் நடக்காம இருந்திருந்தால் அது ரொம்பவே பிழையான ஒரு விஷயம். ஸோ அதனால இதை நான் ஸ்டாப் பண்ணேன். எனக்கு இருக்கிற ஒரு டவுட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோவை பாருங்க. நான் ஆரம்பத்துல இந்த இதுக்கு முதல் போட 2 வீடியோலையும் நான் சொல்லி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிப்பேன். இதுல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த ஒரு விஷயம், இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முதல் ஓரிரு செகண்டுக்கு முதல் பாத்தீங்கன்னா இந்த கருப்பா ஒரு விஷயம் தெரியுது. வீடியோவில் நான் ஹைலைட் பண்ணது. இதை பத்திய டீட்டெயில் எந்த ஒரு வீடியோலையுமே நியூஸ்லயும் நான் பார்க்கல. நான் சர்ச் பண்ணி பார்த்து போட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எனக்கு இருக்கிற டவுட் இந்த பொருள் என்ன, இந்த விமானத்தோட நம்ம தூரத்துல வச்சு ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ஜின் அளவுக்கு, என்ஜின் நான் சொல்லல, இந்த விமானத்துடைய என்ஜின் அளவுக்கு
இந்த ஒரு பொருள் வந்து விமானம் வெடிக்கிறதுக்கு முதல் தெரிய வருது. ஆனா இந்த பொருள் வந்து என்ன என்ற விஷயம் வந்து இதுவரைக்குமே தெரியல. இத பத்தியும் கொஞ்சம், அதாவது இந்த விமான விபத்த பத்தி ஆராயிற அதிகாரிகள் இத கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொண்டா இதுக்குரிய ஒரு விளக்கம் கிடைக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இது சர்ச் பண்ணி பார்த்தா தெரியல. இது ஒரு கேள்வியா எனக்குள்ள இருந்து கொண்டிருக்குது. விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகினத்திலிருந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு சில, அதாவது கிட்டத்தட்ட 40 வினாடிகள்னு சொல்றாங்க. இந்த டைம்ல 2 என்ஜினுமே வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்லி டாடா குழுமத்தினுடைய இப்ப ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரசேகரன் என்று சொல்லப்படுகின்ற அவர் வந்து 2 விஷயம் வந்து சொல்லியிருக்கிறார். விமானத்தினுடைய வலது பக்கத்துல இருக்கிற என்ஜின் வந்து புதிய என்ஜின். கடந்த மார்ச் மாசம் தான் இந்த என்ஜின் வந்து புதிதாக மாற்றப்பட்டிருக்குது. ஸோ இந்த புது என்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த இடது பக்கம் இருக்கிற என்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிசம்பர் மாதம் தான் சர்வீஸ் பண்ற டேட் இருக்கு. 2023 சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்ஜின் வந்து பழுதாகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இந்த 2 விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்காரு. அதோட சொல்லிக்காரு பார்த்தீங்கன்னா, மக்கள் அல்லது நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க பேசுற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க, அதாவது இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து டேட்டா வெளியாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது வெளியாகினதுக்கு பிறகுதான் உண்மையான விஷயங்கள் தெரியும். அதுக்காக விமானத்திலேயோ அல்லது வந்து வேறு விதமாக நம்ம பழி போற விஷயங்கள்லாம் வந்து தவறுன்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலும் இதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. மில்லியன்ல ஒரு பங்கு அல்லது மில்லியன்ல ஒரு டைம் தான் இப்படி 2 என்ஜினுமே பழுதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 2 என்ஜினுமே அது டேக் ஆஃப் ஆகின டைம்ல பழுதாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 ரொம்பவே குறைவு. இது 1971 இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்பதான் இந்த 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆகி டேக் ஆஃப் ஆகின டைம்ல ஃபெயிலியர் ஆன இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி கொடுங்க. டேக் ஆஃப் ஆகி 40 வினாடிகள் அல்லது டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் டைம்லேயே வந்து 2 என்ஜினும் ஃபெயிலியர் ஆகினது 1971 பிறகு இப்பதான் நடந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பைலட் அசோகன் என்றவர் அவர் ஒரு பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு. இப்படி இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தினா இருக்குது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சந்திரசேகரன் டாடா குழுமத்தின் உரிமையாளர் சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா, 2 பைலட்டுமே இது வந்து நிறைய விஷய நியூஸ்ல சொல்லப்பட்டது அல்லது வந்து நமக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. 2 பைலட்டுமே, அதாவது கோ பைலட் மெயின் பைலட் 2 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தங்க. ஸோ இவங்களால இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பறவைகளால மோதுண்டு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்றது ஆல்ரெடி சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த விமான வீடியோவில் நம்ம பார்க்கும்போதும் பறவைகள் ஓரளவுக்கு நம்ம தெளிவாக பார்க்கக்கூடியது, பறவைகளால மோது கொண்டு எந்த ஒரு விஷயம் நடந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இதுல 56 வயசுடைய ஒரு பைலட்டும் அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8400 மணித்தியாலங்கள் விமானத்தை வந்து ஓட்டி இருக்கிறாரு. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர். கோ பைலட்டை பாத்தீங்கன்னு சொன்னால் 32 வயசுடைய ஒரு இளைஞன். அவரும் வந்து 1100 மணித்தியாலங்கள் விமானத்தை ஓட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அவங்களால ஒரு ஃபோல்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுல எல்லாத்துலயுமே இருக்கிற சிக்கலுக்குரிய முடிச்சு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிளாக் பாக்ஸை வந்து இப்ப டீகோட் பண்ணி சொல்றதுக்குரிய வசதிகள் டெல்லியில கடந்த 2 மாதங்களுக்கு முதல் இப்படியான ஒரு ஆஃபீஸ் வந்து உருவாக்கப்பட்டது அல்லது ஒரு நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டது கவர்மெண்டால. இப்படியான பிளாக் பாக்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவில் எடுக்கக்கூடிய மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அவங்களால கூட இப்போ அது கைவிடப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 1 மந்த்லேயோ அல்லது ஒரு 2 மந்த்லேயோ அல்லது ஒரு 2 இயர்ஸ் ஆனால் தான் தெரிய வருமான்றதும் வந்து கேள்வியான விஷயம். உடனே நம்ம தெரிஞ்சு கொள்ற அளவுக்கான வசதிகள் இருந்தாலும் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு சேதமாக்கப்பட்டிருக்கிறதால இதுக்கான காலதாமதங்களும் ஏற்படலாம்ன்றது ஒரு இப்ப இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட் அவங்களுடைய ஒரு கருத்தா இருக்குது. இதை பத்தி அடுத்த அப்டேட்டை அடுத்த வீடியோலாம் ஷேர் பண்ணிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற இந்த டவுட் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை பத்தி ஆராய்ச்சி அடுத்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.